ஆடி மாதத்துல பல்வேறு வகையான சிறப்பான பூஜைகளை எல்லாம் நாம் செய்தாலும் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு நோன்பாக பல ஆண்டுகளாக நாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத பத்தி நிறைய தகவல்கள் ஒவ்வொரு ஆண்டும் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிறைய பேர் புதிதாக ஆரம்பித்து கூட அதை மிக சிறந்த முறையில் செய்த பல நல்ல பலன்களையும் பெற்றிருக்கிறீர்கள். அதனால இந்த ஆண்டு என்னைக்கு நமக்கு வருது, அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற முறைகளை பத்தியும் சில கேள்விகள் பலருக்கும் இருக்கு. அதை பற்றின தெளிவையும் இந்த பதிவுல நம்ம விரிவாக சிந்தனை பண்ணலாம். பொதுவாக வரலட்சுமி நோன்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாரம்பரிய முறை இருந்தால்தான் அதை எடுக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்தது. இப்போ நாங்க தொடர்ந்து பண்றோம், புதிதாக எடுப்பவர்கள் கூட அதை சிறப்பாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அதனால புதுசா இந்த வருஷம் தான் நீங்க பாக்குறீங்க, எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கலாம்.